லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். குழந்தைய தட்டில் உட்கார வைங்க. தம்பி, நீங்க பழத்தை எடுத்து வைங்க. என்னடா இது? அவன் வீட்டுக்கு இவ்வளவு வாழைப்பழ சீப்பு வச்சும் பத்தல. ஐயா, குழந்தைக்கு வேண்டப்பட்டவா யாருக்கோ துலாபாரம் நடக்கிறது பிடிக்கல போல் இருக்கு. அதான் துலாபாரம் இறங்க மாட்டேங்கிறது. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்தேன்னா அவ கையில பழம் வச்சா துலாபாரம் இறங்கிடும். மித்ரா, அவர் சொன்னது உன் காதுல கேட்டுக்கோன்னு நினைக்கிறேன். வா மித்ரா, வந்து உன் கையால பழத்தை எடுத்து வை. எங்களுக்காக இல்லைனாலும் விக்ரம்காக பண்ணு மித்ரா, ப்ளீஸ் வா. மித்ரா, எடுத்து வை. வை மித்ரா. வை. மம்மி, ஊஞ்சல் ஆடுறது ஜாலியா இருக்கு மம்மி. இது ஊஞ்சல் இல்ல விக்ரம், துலாபாரம். துலாபாரம்னா தராசுன்னு அர்த்தம். அப்படியா பாட்டி? சரி, டைம் ஆச்சு விக்ரம், வா நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்களுக்கு பாய் சொல்லிடு. மித்ரா, இப்பதான் வினய் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னாமா. உனக்கு அவன் கூட வாழ பிடிக்கலங்கிறது உன்னோட தனிப்பட்ட விஷயம். அதுல நாங்க யாரும் தலையிட மாட்டோம். நீ புத்திசாலி பொண்ணுமா. இதுல உனக்கு நான் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா விக்ரம் என்னோட பேரன். அவனை எங்க கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமை இங்க யாருக்குமே கிடையாதுமா. இங்க பார், நாங்க 2 நாள் தான் இங்க இருக்க போறோம். இந்த நேரத்துல எங்க பேரை எங்க கூட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மித்ரா. ப்ளீஸ், எங்களுக்காக இதை நீ பண்ணிதாமா ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் விக்ரம் எங்க வீட்டுக்கு வரணும் மித்ரா. இல்லனா நான் அந்த வீட்டுக்கு வரேன். பா, என்னப்பா நீங்க? உங்களுக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் மறுபடியும் நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க. பா, இந்த நேரத்துல விக்ரமால நம்ம வீட்டுக்கு வர முடியாதுப்பா. இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாங்க இருக்க போற இந்த 2 நாளும் என் பேரன் விக்ரம் எங்க கூட இருக்கணும். இல்லனா நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. வா வாசு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இங்க பாருங்க, நீங்க என்னதான் சென்டிமெண்டா என்ன மிரட்டினாலும்
நான் மனசு மாற மாட்டேன். விக்ரம் உங்க வீட்டுக்கு வருவான்னு கனவுல கூட நீங்க நினைச்சு பார்க்காதீங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. வா விக்ரம், மித்ரா நான் சொல்றேன். வா. ஏய் இரு வினயங்கு வா. வினயங்கு வினயங்கு வான்னு சொல்றேன்ல. வினயங்கு. தம்பி, கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அந்த அம்மன் உங்களுக்கு துணை இருப்பா. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. மித்ரா, சொல்லுங்க சார். வினய் 3 நாள் வேலைக்கு வர மாட்டாரு. லீவு கேட்டிருக்காரு. சரிங்க சார். ஆனா இதையே நீங்க என்கிட்ட சொல்றீங்க? இல்ல மித்ரா, திடீர்னு வந்து 3 நாள் லீவு சொன்னாரு. அதான் உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமான்னு கேட்க வந்தேன். அது எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோம் இல்லையா? ஸோ வினய் மறுபடியும் வேலைக்கு வர வரைக்கும் ஸ்பேர் டிரைவர் யாராவது அரேஞ்ச் பண்ணுவா? இல்ல பரவாயில்ல சார். ஸ்கூல் தான் 3 நாள் லீவ் ஆச்சே. டிரைவர் தேவையில்லை. இல்ல மித்ரா, திடீர்னு எங்கேயாவது வெளியே போற வேலை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதான் கேட்டேன். பரவாயில்ல சார். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா சமாளிச்சுக்கலாம். சரி, ஓகே. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். பாய். பாய். வினய் எதுக்கு என்கிட்ட கூட சொல்லாம 3 நாள் லீவ் எடுத்திருக்காரு? டாக்டர் சொன்ன மாதிரி விக்ரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஏதோ பிளான் பண்ணிருக்காங்களோ? அப்படி ஏதாவது பிளான் பண்ணா அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன மீறி என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். வா. பா, மித்ரா கிட்ட நீங்க ஏப்பா அப்படி கேட்டீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அவ பழைய மித்ரா இல்லப்பா. இந்த 6 வருஷத்துல அவ நிறைய சேஞ்ச் ஆயிட்டா. விக்ரம் கூட 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டாலே அவ ஒத்துக்க மாட்டான். அவகிட்ட போய் விக்ரம் கூட 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேக்குறீங்க. என்னப்பா நீ எதுக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்குற? நீ சொல்ற அளவுக்குலாம் மித்ரா அவ்வளவு பிடிவாதக்காரி கிடையாது. இன்னைக்கு கோயில பார்த்தல்ல, என் பேரன் கூட நானும் வாசுகியும் விடுகதெல்லாம் போட்டு சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்தோம். அப்ப பக்கத்துல மித்ரா பார்த்து ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தா. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே. அவ நடந்துக்கவும் இல்லையே. பா, உங்களுக்கு சொன்னா புரியாதுப்பா. நமக்கு முன்னாடி அவ அப்படிதான் நடந்துப்பா. ஆனா அவ மனசுக்குள்ள வேற ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பா. நாங்க அன்னைக்கு எல்லாரும் வில்லேஜ் கோயில் போயிருந்தப்போ உங்களை மாதிரி தான் அம்மாவும் விக்ரம பார்த்ததும் என் பேரை என்கிட்ட கொடுத்துருன்னு கெஞ்சினாங்க. அப்பெல்லாம் அவ எதுவுமே சொல்லாம இருந்துட்டு நாங்க அந்த பக்கம் போன உடனே திடீர்னு விக்ரம தூக்கிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டே போயிட்டாப்பா. என்ன வாசுகி, உன் பையன் சொல்றதுல உண்மையா இல்ல கதை விடுறானா? உண்மைதாங்க. மித்ரா யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி போயிட்டா. அப்புறம் நான், வினய், அருண் 3 பேரும் தான் ஊர் முழுக்க தேடி கடைசியில ஒரு பஸ் ஸ்டாப்ல கண்டுபிடிச்சோம். அப்பவும் வர முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சா. கடைசியில நான் இனிமே விக்ரம என் பேரன்னு உரிமை கொண்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு விக்ரம பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் தள்ளி நின்னு பாத்துக்கிறேமா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுன்னு கேட்டதுனாலதான் மித்ரா திரும்பி வரவே சம்மதிச்சா. இப்ப புரியுதாப்பா? அப்படிப்பட்டவகிட்ட போய் விக்ரம் கூட 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேக்குறீங்க. இப்ப வேற அவன் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கானே தெரியல. வீட்டுல தான் இருக்காளா இல்ல மறுபடியும் ஊரை காலி பண்ணி போயிட்டாளான்னு கூட தெரியல. டேய், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். என்னோட தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் பேரன் விக்ரமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுண்டா. ரொம்ப இல்ல, 2 நாள் தான்டா, அவ்வளவுதான். மாமா, நீங்க ஒன்று பண்ணுங்க. உங்க டாக்டர் வேலையை மூட்டு கட்டி வச்சுட்டு அந்த வீட்டில் அதாவது எடுபடி வேலைக்கு ஜாயின் பண்ணிருங்க. 2 நாள் என்ன, 2 வருஷம் கூட உங்க பேரன் கூட ஜாலியா இருக்கலாம். டேய்,
என்னடா சொல்ற அருண்? ஆமாம் மாமா, உங்களுக்கு எப்படி உங்கள் பேர மேலே பாசம் பொங்கி ஒழியுதோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் விக்ரம் மேலே பாசம் பொங்கி ஒழிஞ்சது. மித்ரா கிட்ட கேட்டோம், ஆனால் அவள் ஒத்துக்கல. அதனால தான் மாப்பிள்ளை டிரைவர் வேலைக்கும் நான் செக்யூரிட்டி வேலைக்கும் போய் சேர்ந்துட்டோம். அந்த மாதிரி நீங்களும் அந்த வீட்டில் மாப்பிள்ளை வேறு என்ன வேலை காலியாக இருக்குது? சமைக்கிறதுக்கு இருக்கும், சமையல் வேலை காலியாக இருக்கும். அந்த வேலைக்கு நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்துக்கோங்க. 2 நாள் என்ன, காலம்பூரா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எத்தனை நாள் அந்த வேலை இருக்கிறீங்களோ அத்தனை நாள் உங்கள் பேரன் கூட இங்கே ஜாலியாக இருக்கலாம். டேய், நீ வாய மூடுறா. இங்க பாரு வினய், நான் கேக்குறதெல்லாம் என் பேரன் கூட 2 நாள்டா. மருந்து மாத்திரை ஆபரேஷன் எதை பத்தியுமே நினைக்காம நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்டா. அதை மட்டும் உன்னால பண்ணித்தர முடியுமா? ப்ளீஸ்டா. டேய், நான் சென்னையில இருந்து கிளம்பி வரும்போதே ஒரு டிப்ரெஷனோட வந்தேன்டா. இப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த நோய் அதிகமாயிடுச்சுடா. டேய், இந்த நோய்க்கு இருக்கிற ஒரே மருந்து விக்ரம் மட்டும்தான்டா. டேய், எனக்கு அது கிடைக்கலனா நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் டா வினய், ப்ளீஸ் டா வினய், எப்படியாவது நீ போய் என் பேரனை கூட்டிட்டு வந்துடுறா. டேய் மாப்பிள்ள, உங்கள் அப்பா இவ்வளோ தூரம் கேட்குறாருல, போய் மித்ரா கிட்ட பேசுடா. அவன் முடியாதுன்னு சொன்னாலும் ஏதாவது சொல்லி அவளை சம்மதிக்கவே. அவர் கேட்கறதில்ல, அவர் பேரன் கூட 2 நாள் இருக்கணுங்கிறது தான். விக்ரமை கூட்டிகிட்டு வா. எப்படியாவது விக்ரமை கூட்டிகிட்டு வந்து உங்கள் அப்பா அம்மா கூட 2 நாள் இருக்க விடு. அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் பேரன் கூட. யோ, நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? இல்லை மாப்பிள்ள, நான் சொல்கிறது இல்ல, உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்க யாரும் விக்ரம கூட்டிட்டு வர மாட்டீங்க. இப்பவே போய் மித்ரா கால்ல விழுந்து நானே என் பேரனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். போதுமா? அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. நீங்க போய் மித்ரா கால்ல எல்லாம் விழ வேண்டாம். நானே போய் அவ காலில் விழுந்து எப்படியாவது என் பையனை கூட்டிட்டு வரேன். பொறுமையா இருங்க. மம்மி, கோவில்ல துலாபாரத்துல தூக்கி வச்சார்ல அந்த தாத்தா, அவர் யாரு மம்மி? தெரியலடா, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தவரா இருப்பாரு. அப்ப ஏன் மம்மி அந்த தாத்தா கூட வினய் அங்கிள், வாசிக்கு பாட்டிலாம் இருந்தாங்க? அத உங்க வினய் அங்கிள் கிட்டே போய் கேளு போ. உனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிற. அந்த தாத்தா வினய் அங்கிளோட அப்பா தானே? சும்மா எல்லாத்தையும் எதுக்கு தோண்டி தோண்டி கேட்டுட்டு இருக்க? அதான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன, போ வெளியில போய் விளையாடு. காயினா இருக்கும்போது தொணன்னு பேச்சு கொடுத்துக்கிட்டு கைய வெட்டிக்க மாட்டேனா? தானியா வெளியில தான் இருக்கா, போய் அவ கூட விளையாடு. போ போ, இறங்கு. போ. அட விக்ரம், இங்க வா. தானியா, சொல்லு தானியா. விக்ரம், என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பிடி பீரியட்ல ஊஞ்சல் விளையாடினேன். அதே மாதிரி ஒண்ணு நம்ம வீட்லயும் வாங்க சொல்லிருக்கேன். ஐ சூப்பர், அதுல நானும் விளையாடுவேன். ஏய் விக்ரம், நீ எல்லாம் அதுல விளையாட கூடாது. நீ விளையாண்டா கீழே விழுந்துருவ. நான் ஒன்னும் கீழே எல்லாம் விழ மாட்டேன். இன்னைக்கு கோயில்ல கூட துலாபாரத்துல ஸ்டெடியா தான் உட்கார்ந்துருந்தேன். துலாபாரமா அப்படின்னா என்னடா? ஊஞ்சல் மாதிரி 2 பக்கமும் இருக்கும். அதுல ஒரு ஊஞ்சல்ல நான் உட்காந்துருந்தேன், இன்னொரு ஊஞ்சல்ல வாழைப்பழம் வச்சாங்க. செம்மையா ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? சரி விக்ரம், இங்க வா. இங்க வாடா தங்கம், சும்மா பயப்படாம வந்து உட்காரு. உட்காரு. துலாபாரம் கோயில்ல பண்ணாங்களா? ஆமா பாட்டி, கோயில்ல தான் பண்ணாங்க. யாரு உனக்கு துலாபாரம் கொடுத்தாங்க? எனக்கு தெரியல பாட்டி, ஆனா யாரோ ஒரு தாத்தா தான் கொடுத்தாங்க.
யாரோ ஒரு தாத்தாவா? டேய் என்னடா, உன்னை முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படி உனக்கு துலாபாரம் கொடுப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. ஆனா அந்த தாத்தா தான் என்னை கூட்டிட்டு போய் ஊஞ்சல்ல உட்கார வச்சாங்க. அந்த தாத்தா டாக்டர் தெரியுமா? எனக்கு சளி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் நெஞ்சில கை வச்சு டெஸ்ட் பண்ணி மருந்து சாப்பிடணும்னு சொன்னாரு. என்ன இவன் டாக்டருங்கிறான், துலாபாரங்கிறான், சந்தேகமா இருக்கே. மித்ரா தான் அன்னைக்கு தெரியாம ஏதோ ரகசியமா பண்ணிட்டு இருக்கா. தூண்டில போட்டு பாப்போம். ஹைரமின் கிட்ட இருந்து துப்பு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும். அது சரிடா தங்கம், உனக்கு அந்த தாத்தா தான் யாருன்னு தெரியல. அவரு கூட இருந்தவங்கள யாராவது ஒருத்தவங்கள உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படி யாராவது இருந்தாங்களா? இந்த பாட்டி டெவில் பாட்டி. இந்த பாட்டி என்ன கேட்டாலும் வினயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அப்ப நம்ம சொல்லக்கூடாது. அப்படிலாம் அங்க யாரும் இல்லை பாட்டி. அங்க தாத்தா மட்டும்தான் இருந்தாங்க. டேய், நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, அது எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா சொல்லு, கோயில்ல அந்த தாத்தா கூட யாரெல்லாம் இருந்தாங்க? பாட்டி நான் நிஜமாலே தான் சொல்றேன் பாட்டி, அங்க வேற யாருமே இல்ல. இங்க பாரு விக்ரம், பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஒழுங்கா உண்மைய சொல்லிடு, இல்லனா எனக்கு கோபம் அதிகமா வந்து உன்னை அடி பின்னி எடுத்துருவேன். நான் உண்மையதான் சொல்றேன் பாட்டி. நீங்க நம்பனா நம்புங்க, நம்பாட்டி போங்க பாட்டி. டேய் என்னடா, என்னடா எது கேட்டாலும் சொல்ல மாட்டியா? கொஞ்சம் கூட பெரியவங்கிற மரியாதைல இத்தனோண்டு வாண்டு நீ என்கிட்டயே திமிரா பேசுறியா? இத பாரு, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லனா உன்னை அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். சொல்லுடா. தெரியாது பாட்டி. சும்மா அழுது சீன் போடாத, மரியாதையா சொல்லு. சொல்லுடாங்கற, நீ அழுது ஊரை கூட்டனா விட்டுடுவேன் நினைச்சியா? சொல்லுடா. நாகு விடு. என்னாச்சுப்பா? ஏன் அழுதுகிட்டு இருக்க சொல்லு. எதுக்காக அழுதுட்டு இருக்க? உன்னை யார் என்ன சொன்னாங்க சொல்லு. அண்ணி, இவன் பொய் சொல்றான் அண்ணி. இவனை நான் திட்டவே இல்ல. கோயில்ல யாரோ ஒரு கிழவன் இவனுக்கு துலாபாரம் கொடுத்தானா? அது யாரு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். உடனே இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். பாட்டி இந்த பாட்டி பொய் சொல்றாங்க. அண்ணி, அது என்ன நடந்துச்சுன்னா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன நடந்தது நீ சொல்லுமா. நாகு என்ன இது? சின்ன பசங்க கிட்ட எல்லாம் போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே நீ? உன் வயசுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு. இத பாரு, இத மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சொந்தக்காரின் கூட பார்க்க மாட்டேன் நானு. அண்ணி நான் என்ன? போது நிறுத்து. அதான் எல்லாத்தையும் தானியா சொல்லிட்டால, இதுக்கு மேல என்ன இருக்கு? முதல்ல இங்க இருந்து போனி போன்னு சொல்றேன்ல. என்ன மித்ரா, துலாபாரம் அது இதுன்னு சொல்றானே, என்ன விஷயம்? யார் அந்த தாத்தா? அவர் எதுக்காக விக்ரம்க்கு இதெல்லாம் செய்யணும்? அது தாத்தா இல்லம்மா, கோவில் பூசாரி. விக்ரம் புரியாம அவரை தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா. சரிம்மா, எதுக்காக துலாபாரம் கொடுத்த? அது இல்லம்மா, கோவிலுக்கு போன இடத்துல ஒரு பாப்பாக்கு துலாபாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அத பார்த்ததும் விக்ரம் எனக்கும் அது வேணும்னு அடம் பிடிச்சான். அதான். பாட்டி எனக்கும் துலாபாரம் கொடுக்கணும் பாட்டி. எனக்கும் ஊஞ்சல்ல உட்காரணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. துலாபாரம் தானே, கொடுத்துட்டா போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து செய்யலாம். சரியா? வா போலாம். வா. ஏண்டா இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? இனிமே யார் எது கேட்டாலும் வாயை திறக்க கூடாது, சரியா? ஏமா அப்படின்னா நான் பொய் சொல்லணுமா? பொய் சொல்றது தப்பு இல்லையாமா? நீங்களே பொய் சொல்றீங்களேம்மா. பொய் சொல்லலாம்,
தப்பில்ல விக்ரம். நாம உண்மையை பேசுறதுனால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அந்த இடத்துல போய் சொல்லலாம். தப்பே இல்ல, சரியா? நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு மாதிரி ஒரு ஏமாளி ஊர்லயே யாரும் கிடையாதுண்ணா. நீங்க என்ன சொன்னாலும் நம்புறேன்னு என்ன மேலும் மேலும் முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க வினய். உங்களால நான் எவ்வளவுதான் அனுபவிக்கிறது? விக்ரம கூட இப்ப பொய் சொல்ல வைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். நீங்க எப்ப வந்தீங்களோ அப்பவே என் நிம்மதி என்னை விட்டு போயிடுச்சு. தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனை. நான் எத்தனை பிரச்சனையை சமாளிக்கிறது? என்னால விக்ரம உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது.